நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 30/12/2024 மார்கழி மாதம் 15ஆம் தேதி திங்கட்கிழமை. அமாவாசை திதி பின்னிரவு 3:56 வரை, பின்பு வளர்பிறை பிரதமை. மூல நட்சத்திரம் இரவு 11:57 வரை, பின்பு பூராட நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம், சர்வ அமாவாசை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் பகல் 10:30 முதல் 12 மணி வரை. இன்றைய சுப உரைகள் மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை, பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 8 மணி வரை, பின்பு இரவு 10 மணி முதல் 11 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சனி சுக்கிரன், பாக்கியஸ்தானத்தில் சூரியன் சந்திரன் சஞ்சரிப்பதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். கடந்த 2 நாட்களாக இருந்து வந்த மனக்குழப்பங்கள் எல்லாம் தற்போது விலகி எல்லா வகையிலும் ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்க முடியும். உடனிருப்பவர்களால் இருந்து வந்த நிம்மதியற்ற நிலையெல்லாம் விலகி மன அமைதி ஏற்படும். வேலைக்கு செல்பவர்களுக்கு பயணங்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பணம் கொடுக்கல் வாங்கல் ரீதியாக அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. ரிஷபராசி நேயர்களே, 3இல் செவ்வாய் 11இல் ராகு சஞ்சரிப்பதால் எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள் என்றாலும் 8இல் சந்திரன் சூரியன் சஞ்சரிப்பதால் தேவையற்ற குழப்பங்கள் ஏற்படும். எளிதில் முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்றாக இருக்கும். மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு தேவையற்ற மன அமைதி குறைவு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. புதிய முயற்சிகளை தள்ளி வைப்பது தவிர்ப்பது, சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிகவும் நல்லது. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 7இல் சந்திரன் 9இல் சுக்கிரன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். குரு வக்ரகதியில் இருப்பதால் பண வரவுகள் மிக மிக சாதகமாக இருக்கும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். உடனிருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது மிகவும் சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டாகும். இன்றைய நாளில் பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது, முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சூரியன் சந்திரன், 5இல் புதன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டாகும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். ஒரு பெரிய மனிதர்களுடைய ஆதரவானது உங்களுக்கு கிடைக்கும். பண வரவுகள் தாராளமாக இருந்து உங்கள் தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு இனிய அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. தொழில் வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எடுத்த பணியை முடிப்பது மட்டுமில்லாமல் அதிகாரிகளுடைய ஆதரவு மிக சிறப்பாக இருக்கும். இன்றைய நாளில் கால பைரவரை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே,
ராசிக்கதிபதி சூரியன் சந்திரன் சேர்க்கை பெற்று 5ல் சஞ்சரிப்பதும் 4ல் புதன் 7ல் சுக்கிரன் சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும். நெருங்கியவர்களால் அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் வியாபாரத்தில் மற்றவர்கள் பார்த்து ஆச்சரியப்படும் அளவிற்கு ஒரு கௌரவமான நிலையினை எட்டுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பானது சிறப்பாக இருப்பதால் கடினமான பணியை கூட சுலபமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இன்றைய நாளில் இருக்கிறது. குறிப்பாக உடனிருப்பவர்களை அனுசரித்து செல்வது, துர்க்கை அம்மனை தரிசிப்பது மிக மிக சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சனியும் லாபஸ்தானத்தில் செவ்வாயும் சஞ்சரிப்பதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். பண வரவுகள் மிக மிக சாதகமாக இருந்து உங்கள் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மறைமுக எதிர்ப்புகள் விலகக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு இருக்கிறது. தொழில் வியாபாரத்தில் வேலையாட்கள் ஒத்துழைப்பு சிறப்பாக இல்லாவிட்டாலும் நீங்கள் எடுத்த பணியை உங்களுடைய தனித்திறமை காரணமாக சிறப்பாக செய்து முடித்து நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் லாபத்தை அடையக்கூடிய யோகங்களும் உங்களுக்கு உண்டு. அலைச்சல் காரணமாக இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படும். பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருப்பது நல்லது. வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு அனுகூலமான நிலையானது ஏற்படும். ஒரு சிலருக்கு பயணங்கள் மூலமாக அனுகூலமான பலன்கள் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. துலா ராசி நேயர்களே, முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சந்திரன் சூரியன் சஞ்சரிப்பதும் 10ல் செவ்வாய் சஞ்சரிப்பதாலும் நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் குறையக்கூடிய ஒரு வாய்ப்பானது இருக்கிறது. உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்து வந்த பாதிப்புகள் எல்லாம் விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். பிள்ளைகள் வழியில் ஒரு சில அனுகூலமான பலன்கள் ஏற்படும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது மிகவும் சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் பல்வேறு வளர்ச்சிகளை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு இருக்கிறது. வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு விரும்பிய இடமாற்றங்கள் கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உங்கள் மீதிருந்து வந்த பழிச்சற்கொள் எல்லாம் தற்போது குறைவதால் மன நிம்மதி ஏற்படும். மேலும் வளமான பலன்களை அடைவதற்கு லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் சூரியன் சந்திரன் 4ல் சனி சஞ்சரிப்பதால் பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் வேலையாட்கள் ஒத்துழைப்பு சொல்லிக்கொள்ளும்படி இருக்காது. ஒரு சில விஷயங்களில் நீங்கள் சற்று கவனத்தோடு செயல்பட்டால்தான் நிலைமையை சமாளிக்க முடியும். வேலைக்கு செல்பவர்களுக்கு நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் அதிகாரியிடம் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம் என்பதால் ஒவ்வொரு விஷயத்திலும் சற்று பொறுமையோடு இருப்பது, மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது, இன்றைய நாளில் விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. தனுசு ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரன் சூரியன் 3ல் சனி சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். குரு பகவான் தற்போது வக்ரகதியில் இருப்பதால் குடும்பத்தில் மங்கள நிகழ்வுகள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். கடந்த காலங்களில் இருந்து வந்த வீண் மருத்துவ செலவுகள் தற்போது குறையக்கூடிய ஒரு நேரமாக இன்றைய நாள் இருக்கிறது. தொழில் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி
ஒரு நல்ல வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது பணியில் நீங்கள் சிறப்பாக செயல்படுவீர்கள் என்றாலும் உடனிருப்பவர்கள் உங்கள் மீது வீண் பழிச்சொற்களை சொல்லலாம் என்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு இருப்பது, முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் சனி, 7இல் செவ்வாய், 12இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் நிதானத்தோடு செயல்பட வேண்டிய நேரமாக தற்போதைய நாட்கள் இருக்கிறது. தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். நீங்கள் நல்லதாக பேசினாலும் அதனை மற்றவர்கள் தவறாக புரிந்து கொள்வார்கள் என்பதால் பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. கணவன் மனைவியிடையே ஒன்றுமே இல்லாத விஷயத்திற்கு கூட கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கும். எதிலும் சற்று கவனத்தோடு இருப்பது, பேச்சில் சற்று கவனமாக இருப்பது மிகவும் நல்லது. தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். உத்தியோகத்திருப்பவர்கள் பிறர் விஷயத்தில் தலையிடாமல் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் சற்று கவனத்தோடு இருப்பது, ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் செவ்வாய், லாபஸ்தானத்தில் சூரியன் சந்திரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு இருக்கிறது. தொழில் வியாபாரத்தில் பல்வேறு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு இருக்கிறது. வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது பல்வேறு வளமான பலன்களை நீங்கள் பெறுவீர்கள். அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு சிறப்பாக இருப்பதால் நீங்கள் எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு ஏற்படும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு குறிப்பாக பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் புதன், 10இல் சூரியன் சந்திரன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் குறையக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. உடனிருப்பவர்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு நல்ல வளர்ச்சியினை நீங்கள் அடைவீர்கள். வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிக மிக சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மற்றவர்களால் முடிக்க முடியாத பணியை கூட நீங்கள் தலையிட்டு சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு கால பைரவரை வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.